தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ரீசன் வந்து டூல் மேக்கிங் நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஸோ நாங்கள் அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியானால ஜஸ்ட் பேசிக்காக தமிழையே சொல்லி ஈஸியாக டூல் மேக்கிங் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் லைக் ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ், மோல்ஸ், ப்ரெஸ் டூல் டிசைன் இது எல்லாமே வந்து நாங்கள் இந்த சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஜஸ்ட் நம்ம பேசிக் லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் டிசைன் வரலையும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ப்ளஸ் டூவில் எடுத்துக்கிட்டால் பேசிக் கைட் பிளேட் டூல்லேருந்து மல்டி ஸ்டேஜ் ப்ரோக்ரஸிவ் டூல் வரைக்கும், அதே மாதிரி மோல்டில் வந்து ஹேண்ட் இன்ஜெக்ஷன் மோல்டில் இருந்து அதே மாதிரி பெரிய மெஷின் மோல்டு வரைக்கும் இன்ஜெக்ஷன் மோல்டு, கம்ப்ரெஷன் மோல்டு, ட்ரான்ஸ்ஃபர் மோல்டு, அதே மாதிரி ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர் டிசைன் இது எல்லாமே கவர் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களுடைய ஐடியா. ஸோ இதுக்கு நிறைய இன்புட்ஸ் நாங்கள் சொல்ல போகிறதில்ல, வெறும் டிசைனுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் இங்கே ஃபோக்கஸ் பண்ணி இங்கே இந்த சேனலில் நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஒரு டூல் டிசைன் அப்படின்றது வந்து எப்போ பண்ண போகிறோன்னா, ஒரு காம்பனண்ட் வந்து ஷீட் மெட்டல் காம்பனண்ட்டுக்காக நம்ம பண்ண போகிறோம். ஒரு ஷீட் மெட்டல்லேருந்து பிளாங்கிங்கோ இல்லை பியர்சிங் பண்ணி ஒரு காம்பனண்ட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயின்ஸ் டெய்லி லைஃப்பில் வந்து ₹1, ₹2 காயின்ஸ் எல்லாம். ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு ஷீட், ஒரு ஃப்ளாட் ஸ்ட்ரிப்பை வந்து ப்ரெஸ் டூல்குள்ளே அனுப்பும்போது அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இப்போது ரவுண்டாக கட் பண்ணியிருக்காங்க. காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன் என்னன்னு சொல்கிறோன்னா பிளாங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ₹1 காயின் வந்து எப்படி கட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் ஷீட்டை உள்ளே அனுப்பும்போது ரவுண்ட் ஷேப்பில் பஞ்சும் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டையும் இருந்து அதை வந்து பஞ்ச் வந்து ஜஸ்ட் பெனட்ரேட் ஷீட் மெட்டலில் பெனட்ரேட் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு ரவுண்டாக அவுட்புட் வருது. ஸோ அதுதான் வந்து பிளாங்கிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த கைட் பிளேட் டூல் அப்படின்றது வந்து ஒரு அவுட்டேட்டட் ப்ராசஸ். ஆக்சுவலாக கரண்ட்டில் இன்றைக்கி சுச்சுவேஷனில் வந்து யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் டூல் டிசைன் கற்றுக்கணுன்னா இந்த கைட் பிளேட் டூல் டிசைன் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஏன்னா இதுதான் வந்து பேசிக் டூல். சரி, ஓகே, ஏன் இது அவுட்டேட்டட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசர் கட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறனால. இன்றைக்கி சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் லேசர் கட்டிங் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ப்ரோட்டோடைப் பண்ணோமா, ஒரு ஆட்டோகேடில் ட்ராயிங் போட்டு ஒரு ஷீட் மெட்டல் கொடுத்தோன்னா போதும், லேசர் கட்டிங்கில் ஈஸியாக கட் பண்ணிவிட்டு அந்த காம்பனன்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. பட் இதே ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ப்ரோக்ரஸிவ் டூல் போகிறதுக்கு முன்னாடி கைட் பிளேட் டூலில் தான் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் காம்பனன்ட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கைட் பிளேட் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தேவைப்படும் போதும், அதே மாதிரி காம்பனன்ட்ஸில் அக்யூரசி இல்லாத போதும், நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோடைப் காம்பனன்ட் தேவை டெஸ்டிங்காக அப்படின்னும் போதும், நெக்ஸ்ட்டு ஷீட் திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது மட்டும்தான் இந்த கைட் பிளேட் டூல் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அலுமினியம், பிராஸ் இந்த மாதிரி ப்ரோட்டோடைப் காம்பனன்ட்ஸ் வந்து இதில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம டைரெக்டாக உங்களை ப்ரோக்ரஸிவ் டூல் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கைட் பிளேட் டூல் பற்றி கொஞ்சம் டிசைனை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு கைட் பிளேட் டூலுடைய ஐடியா உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு போகணுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம கைட் பிளேட் டூல் டிசைனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கைட் பிளேட் டூலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளை ப்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் வந்து ஃப்ளை ப்ரெஸ். ஸோ இந்த ஃப்ளை ப்ரெஸ் வந்து மேனுவலாக ரொட்டேட் பண்ணும்போது இது வந்து பஞ்சில் ப்ரெஸ் ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு காம்பனண்ட்டை பிளாங்க் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போதைக்கு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 50 mm ஸ்கொயர் காம்பனண்ட் எடுத்துப்போம். இந்த காம்பனண்ட் ட்ராயிங், இந்த காம்பனண்ட்டோட டிசைன் தான் நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். இதுக்கு கைட் பிளேட் டூல் எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதோடைய ஷீட் மெட்டல் வந்து 1 mm அண்ட் மெட்டீரியல் வந்து அலுமினியம் 7075. ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து 365.84 Nm/mm². இப்போ சப்போஸ் ஷியர் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு டைரெக்டாக வேல்யூ கிடைக்கலன்னா, ஈல்ட் ஸ்ட்ரென்த் இன்ட்டு 0.68 வந்து உங்களுக்கு ஷியர் ஸ்ட்ரென்த் வேல்யூ கிடச்சிடும். எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்தாலும் அது ஒரு தம் ரூல். சரி, கைட் பிளேட் டூலில் இப்போ பஞ்சு டையும் சேம் சைஸாக இருந்ததுன்னா டைக்குள்ளே பஞ்ச் என்ட்ரே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் சேம் 1:1 சைஸ் இருந்ததுன்னா பஞ்ச் வந்து சேம் 50 mm 50 ஸ்கொயர் இருக்குது, டை வந்து 50 mm ஓப்பனிங் இருக்குது, சேம் சைஸ், எதுவுமே கிளியரன்ஸ் இல்லைன்னா டைக்குள்ளே பஞ்ச் வந்து என்ட்ரே ஆகாது. ஸோ கட்டிங் கிளியரன்ஸ் அப்படின்ற வந்து ஒரு ஸ்லைட் அமௌண்ட் ஆஃப் கிளியரன்ஸ் வந்து நம்ம பஞ்சை சுற்றி ப்ரொவைட் பண்ணுறோம். பிளாங்க் இங்க் வந்து
பஞ்சஸ் சுற்றி ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு டை என்ன ஷேப்பில் இருக்கோ அதுதான் வந்து உங்களுடைய ஃபைனல் அவுட்புட் காம்பனன்ட் ஷேப். ஸோ அது கட்டிங் கிளியரன்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C/S √τmax/10. C வந்து கான்ஸ்டன்ட் 0.05 வந்து 0.005 அக்யூரேட் காம்பனண்ட்டுக்கும் 0.01 நார்மல் காம்பனண்ட்டுக்கும். S வந்து ஷீட் திக்னஸ். டவுமேக்ஸ் அப்படின்றது வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். இப்போது இந்த காம்பனன்ட் 50 mm² நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.06 mm பர் சைட் நமக்கு கிடைக்குது. ஸோ விச் மீன்ஸ் 50 mm² அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணோன்னா 0.06 பர் சைட் அப்படின்போது டோட்டலாக வந்து 0.012 சப்ராக்ட் பண்ணும்போது 49.88 mm வந்து பஞ்சுடைய சைஸாக இருக்க போகுது. ஓகேங்களா. ஃபோர்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து தேவைப்படும். இது வந்து கைட் பிளேட் டூல் வந்து ஃப்ளை ப்ரெஸ்ஸில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுனால இதுக்கு இங்கே வந்து ப்ரெஸ் ஃபோர்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறதில்ல. ஸோ டைரெக்டாக வந்து நம்ம கட்டிங் கிளியரன்ஸ் தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த கட்டிங் கிளியரன்ஸை வச்சுட்டு ப்ரெஸ் டூல் கைட் பிளேட் டூல் டிசைனை வந்து நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ்.